காலைதோறும் புதியவை இணைந்து படைப்போம். மே 10. மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன். யாத்திராகமம் 31:5. பரிசுத்த ஆவியானவர் பிரசங்கிமார்கள், தீர்க்கதரிசிகள், மிஷனரிகளுக்கு மட்டுமே அதிகாரம் அளிப்பதாக நாம் அடிக்கடி நினைக்கிறோம். ஆனால் வேதாகமத்தில் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டதாக சொல்லப்படும் முதல் நபர் ஒரு தீர்க்கதரிசி அல்ல, மாறாக ஒரு கலைஞரும் கைவினைஞருமான பெசலேயேல். தேவன் தம்முடைய மக்களிடையே வசிக்கும் ஆசாரிப்பு கூடாரத்தை கட்டுவதே அவரது அழைப்பு. இந்த உண்மை மனத்தாழ்மையையும் உற்சாகத்தையும் தருகிறது. தேவன் கலை, கைவினைத்திறன் மற்றும் நடைமுறை வேலைகளை மதிக்கிறார் என்பதே இதன் பொருள். இசை, ஓவியம், வடிவமைப்பு, கட்டிடக்கலை நிர்வாகம், கற்பித்தல் இவை வெறும் மனித திறமைகள் மட்டுமல்ல, அவை ஆவியால் நிரப்பப்பட்ட அழைப்புகளாக இருக்கலாம். சிருஷ்டிப்பில் ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்த அதே பரிசுத்த ஆவியானவர் பெசலேயேலுக்கு திரைச்சீலைகள் செய்யவும், மரத்தை செதுக்கவும், தங்கத்தை வடிவமைக்கவும் அதிகாரம் அளித்தார். ஆனால் இதில் ஒரு எச்சரிக்கையும் உள்ளது. கலைகள் நம்மை தேவனிடம் நெருங்கி வரச் செய்யலாம் அல்லது நம்மை வழி தவறச் செய்யலாம். படைப்பாற்றல் சுய மகிமைக்காகவோ அல்லது சிலை வழிபாட்டிற்காகவோ பயன்படுத்தப்படும் போது அது அதன் நோக்கத்தை இழக்கிறது. படைப்பின் பரிசுகளை நாம் அனுபவிக்க வேண்டும், ஆனால் பரிசை விட அதனை கொடுப்பு வரை அதிகே நேசிக்க வேண்டும். கலை மற்றும் கல்வி திறமைகள் பெரும்பாலும் கொண்டாடப்படும் உலகில் கிறிஸ்துவுக்காக நமது படைப்பாற்றலை மீட்டெடுக்க நாம் அழைக்கப்படுகிறோம். நீங்கள் ஒரு ஓவியராக இருந்தாலும், பாடகராக இருந்தாலும், ஆசிரியராக இருந்தாலும் அல்லது ஆராய்ச்சியாளராக இருந்தாலும் உங்கள் பரிசு முக்கியமானது. பெசலேயேல் பரிசுகளை பயன்படுத்தியது போல பரிசுத்த ஆவியானவர் தமது பரிசுகளை பயன்படுத்தி தேவனின் மக்களை கட்டி எழுப்ப முடியும். எனவே இன்று நம் திறமைகளை கொண்டு வேலை செய்ய பரிசுத்த ஆவியை அழைப்போம். நம் கைகள் படைக்கட்டும், நம் மனம் சிந்திக்கட்டும், நம் குரல் பேசட்டும். இவை அனைத்தும் தேவனின் மகிமைக்காக. நீங்கள் உங்கள் பரிசுகளை பயன்படுத்தும் போது நீங்கள் படைப்பாளருடன் இணைந்து படைப்பீர்கள். ஜெபம். தேவனே, சுயநலத்திற்காகவோ புகழுக்காகவோ எங்கள் திறமைகளை பயன்படுத்துவதிலிருந்து காத்தருளும். ஆமென்.